அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதானம் ஸ்ரீ குருபியோ நம. இந்த மகாபரிவாளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும், அவருடைய பழையிருக்கையெல்லாம் அதை பற்றி சொல்லணும்னு குருநாதன் ரவி குருநாத் சொன்னார். அது ஒரு பெரிய பாக்கியம். அது நம்மலாம் பெரியவாக இருந்தபோது இருந்திருக்கோம், அவரோட பேசியிருக்கோம், அவரோட பழகியிருக்கோங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி இந்த இன்டர்வியூஸ், இந்த டேப்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியுமா, பெரியவாளையே பார்த்ததில்ல. இந்த மாதிரி இருந்திருக்கா அந்த பெரிய ஜீவன் முக்தர், நடமாடும் தெய்வம், தட்ஸ் நோ டவுட் அபவுட் தட். அவெல்லாம் இருந்ததோடு பேசுறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். பெரியவா எங்கள் ஊரில், எனக்கு என் பேர் பாலசுப்ரமணியம். ஊர் கோனேர் ராஜபுரம் கிராமம், மாத்தியமா கிராமம்னு சொல்லுவாள். இந்த 18 கிராம வாத்தியமான்னு சொல்லுவாள். பெரியவா மகாபெரிவாள்கிட்ட இந்த மத்தியமா 18 வாத்தியமான ஒரு அபார பிரியம், அபார இது உண்டு. ஏன்னா அவள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தவா, அதிக ஆடம்பரம் கிடையாது, நல்ல இது மாதிரி சர்க்காரியங்களை ஈடுபட்டு வந்தவா அவள்லாம். அதனால் எங்கே போனாலும் கேட்டால் அவள் தாத்தா அப்பாவெல்லாம் விசாரிப்பாவா. அந்த குடும்பத்தில் அங்குவாம்னு சொல்லுவாள் எங்காத்தில், குணராஜபுரத்தில். தாத்தா பேர் ராமையர், அப்பா பேர் சீனிவாசன்னு சொல்கிறது. எங்கள் ஊரில் பெரியவா இந்த நாளில் 1940 வியாச பூஜையிலேருந்து ஆரம்பித்து நிறையா வருஷம் வந்திருக்கேன். வியாச பூஜை 2 வருஷம் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில். அப்போ அந்த மடம்னா அந்த கம்ப்ளீட் செட்டு, ஒட்டகம், யானை, குதிரை எல்லாம் வரும். கொஞ்ச நாங்களாம் 5-6 வயசு இருக்கிற போதே அதை போய் பார்த்து இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற போதே பெரியவா எங்கள் ஊரில் இருந்து இது பண்ணி வந்திருக்கா. அப்போது ஒரு 1945-46 நடந்து எங்கள் அப்பா சொன்ன இன்சிடென்ட் அது. எல்லோரும் அடுத்த ஊருக்கு விஷ்ணுபுரத்துக்கு போகிற போது பெரியவாளை கொண்டு விடுறதுக்காக 2 கிலோமீட்டர் எல்லோரும் போகலாம். போகிற போது இந்த ஊர் 2 கிலோமீட்டர் தள்ளி பூங்குடின்னு ஒரு கிராமம், அங்கே ஒரு குளம் வத்தி இருக்குது. பார்த்து எங்கள் தாத்தா பார்த்து, ராமையா அந்த குளம் வத்தி இருக்குது, அதில் ஒரு லிங்கம் இருக்கும், அதை பார்த்து எடுத்து அதுக்கு ஒரு கோயில் கட்டு. நீ தான் நிறையா தாத்தா நிறையா கோயில் கட்டியிருக்கா, 7 கோயில் கட்டியிருக்கா. அது கோத்திராமையெல்லாம் கோயில் கட்டுறது தான் அவருடைய மெயின் ஆக்டிவிட்டி. பார்த்து உடனே அதை தோண்டி எடுத்தால் அதில் ஒரு லிங்கம் இருந்தது. அது அவரே பவேஸ்வரர் பேர் வைன்னு பெரியவாளை சொல்லிட்டா. என்ன பேர் மாமா? பவேஸ்வரர். ஸ்ரீ பவாயனமான ஒரு நாமம் உண்டு சிவாக்கு, பவேஸ்வரர்னு சொல்லி அதை வைக்க சொல்லி அதுக்கு கும்பாஷம் பண்ணி இப்போ அது 4வது கும்பாஷம் நான் பண்ண போன வருஷம். எந்த ஊரில் இருக்குது? பூங்குடின்னு பேர், கோனேராஜபுரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அது அந்த தாத்தா தான் கட்டினார். இப்போ நாங்கள் இதை கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம். சார்லாம் வந்திருந்தார் கும்பாபிஷேகத்துக்கு. அதனால் அந்த இது அப்படியே அந்த பரம்பரையில் அதுலேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஊரில் இருக்கிற யாருக்கும் அந்த குளத்துல சிவன் இருக்குன்னு தெரியாது. பெரியவாந்திரம் நடந்த போது இந்த குளத்துல ஒரு லிங்கம் இருக்கும் பாருன்னு சொன்ன தாத்தாட்ட. அதை தோண்டி எடுத்தோன்னா ஒரு லிங்கம் இருந்தது. அது எந்த வருஷம் இருக்கும்? அது ஒரு 1945-46 இருக்கும். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு அப்போ ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருக்கும். அப்பா சொல்லி தேட்டது இதுதான். அது அதுலேருந்து பெரியவாழ்கிட்ட ஒரு பெரிய ஈடுபாடு. உதவர் தர்மத்துக்காக பாடுபடுறார். தர்மம் வேதம், வேதவாராயணம், வேதான்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வேதம் படிக்கணும் அந்த இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அறநெறியில் நம்ம கொண்டு விட்டதே பெரியவா தான். அதனால் அந்த இது எப்போதும் அந்த மனசில் இருக்கும். அப்புறம் எனக்கு ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸ் ஒரு 2-3 இருக்குது. அவரோட நேராக பார்த்தது, நாங்கள் கேரளாவில் ஏதாவது சர்வீஸ் பூரா கேரளா. 1961 கேரளா போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் கேரளா தான். 1997 தான் அங்கே திரும்பி வந்திருக்கேன். இந்த 36 வருஷத்தில் இருக்கிற போது 2 வருஷம் பெரியவாளை பார்த்து பேசுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிது. அதில் 65 நினைக்கிறேன், சோலாப்பூரில் கேம்ப் பண்ணியிருந்தான். இந்த பாம்பே பக்கத்தில் சோலாப்பூர். நானும் ஒய்ஃப் தான் போனோம். கேரளாவில் தான் அந்த பாதுகை ரொம்ப விசேஷம். இந்த கரிங்கோட்டாமரம்னு பேர், அதில் அந்த பாதுகை பண்ணுவாள். அது பெரியவாளுக்கு எடுத்துட்டு இதெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணோம். உடனே இந்த பாதுகை இப்படி கையில் எடுத்துட்டா. இது எங்கே நீ கேரளாந்து கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டுவிட்டு உடனே இந்த சிப்பந்தியை கூப்பிட்டு, நீ ஒரு அம்மா இப்போ உட்காந்தாலும் அவளை கூப்பிடு அப்படின்னார். அந்த அம்மா வந்தா, நீ பாதுகா கட்டியாலும் என்கிட்ட ஒன்று தான் இருந்தது, கொடுக்க முடியல, இவர் கொண்டுருக்கார், இந்த பையன் கொண்டுருக்கான், பையனை சொன்னால் கொஞ்சம் வயசுனவன், இதை நீ இந்த பழைய பாதுகா நீ எடுத்துக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு புது பாதையை போட்டு நடந்து பழைய பாதையை அவர் கொண்டு வந்த பாதையை ஸ்வீகரிச்சுட்டார். அதை அவர்கிட்ட கொடுத்துட்டார் பைசா. பெரிய எவ்வளோ சாப்பிட்டு போகணும்னு சொல்லி அந்த அங்கே ஏதோ ஒரு நதிக்கரையில் இருக்கார், ஒரு 4 பேர் தான் இருக்கா. அங்கே ஏதோ ஒரு தாமரை இலையில இது கொடுத்தாவா. பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல எல்லாரும் இப்ப பெரியவா பாதையை தேடி போறா, நீங்க கொண்டு போனா அவரு காலில் ஸ்வீகரிச்சுட்டு இருக்காருன்னா பெரிய பாக்கியம். என்கிட்ட ஒரு பாதை இருக்கு, எங்க அப்பா கொடுத்தது இருக்கு. அதனால அதை நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 2வது ராஜமுந்திரி போயிருந்தோம். என் அப்பா, பத்மா எல்லாருமே தரிசனம் பண்ண போனோம். கோதாவரியில் தானம் பண்ணிட்டு போய் தரிசனம். அப்போ பெரியவாளே பூஜை பண்ணியிருந்தா, சின்ன பெரியவாள்லாம் வரலப்போ பூஜையெல்லாம் ஆகி தரிசனம் கொடுத்து எல்லாம் பேசியிருந்தா. பேசிட்டு என்ன எப்போ ஊருக்கு போகிறேன் அப்படி அவராகவே கேட்டார். இல்லை நாளைக்கு தான் போகலான்னு இருக்கோம். பெரியவா உத்தரவு கொடுத்தா, இப்போல்லாம் உத்தரவு கொடுக்குறதுன்னு உண்டு. இப்போல்லாம் தான் ஒன்றுமே இல்லையே, நம்ம பாட்டில் போகிறோம் வரோம். பெரியவா உத்தரவு கொடுத்தா நாளைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீ நாளைக்கு போகாத, நாளைக்கு போ அப்படின்னா. உங்களே அப்பா சொன்னார், நாளைக்கு எங்களுக்கு வேலை இருக்கே, அங்கே எதுவும் இருக்கே, அப்போ இன்றைக்கே போய்டு.
இன்றைக்கே கிளம்பிடும் மெட்ராஸுக்கு அப்படின்னாரு. இன்னைக்கு போயில நாளைக்கு போ, நாளைக்கு போகாத. ஆமாம், இன்றைக்கி போனால் டிக்கெட் வாங்கலை, நாளைக்கு டிக்கெட்லாம் கிடைக்கும் போ அப்படின்னார். சரி, பழைய டிக்கெட்டை மறந்துட்டோம். நாளைக்கு வந்து எடுத்து நேராக ஸ்டேஷனுக்கு போகணும். ராஜமுந்திரி சாயந்தரம் இந்த ட்ரெயின் எங்கேயோ கலெக்டாலேருந்து வரணும். வந்தோடனே ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டால் நீங்கள் டிடிஏ கேட்டுக்கோன்ட்டார். அவர் கேட்டால் 6 பர்த்து கிடச்சிது. இந்த ஸ்லீப்பரில் 6 பர்த்து, 2 லோயர் 2 மிடில் அப்படி கிடச்சிது. போய் இறங்கினோம். மறுநாளைக்கு கேள்விப்பட்டோம் அந்த ட்ரெயின் முன்னாடி போகிற ட்ரெயின் டிலேட் ஆகி இது டிலே பண்ணி இது போகிறதுக்கே டைம் ஆச்சான். அது மாதிரி ஒரு இது எங்களுக்கு போகணுன்னு சொன்னது. அது மாதிரி ஒரு நல்ல இது கிடைச்சிது. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிடைச்சது எங்களுக்கு. அப்புறம் அந்த ஒரு தேனம்பாக்கம் போகிற போது, தேனம்பாக்கத்தில் தரிசனத்துக்கு அப்போ இருந்து மாமனார் இருந்திருந்தார், எங்கள் அப்பா நானும் போயிருந்தோம். அப்போது இந்த கண்ணில் வந்து ஒரு உபாதை இருந்தவருக்கு, பெரியவாளுக்கு தேன் ஊற்றிண்டா போகும்னு ஆரோக்கியம் சொன்னாலும் கண்ணில் அதை தேனை ஊற்றிருக்காரு. எறும்பு கடிக்கும் கண்ணில் பெரியவாளுக்கு எறும்பு கடிச்சு கண்ணு பெருசாக வையிருக்கு. பெரியவா பார்த்தோன்னே இந்த மாதிரி எங்கள் மாமனார்கிட்ட அது இன்சிடெண்ட்டை சொல்கிறார். சொன்னால் அவர் அழுதுவிட்டார் மாமனார். இன்னும் இதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு. இல்லை யாரோ கொடுத்தா போட்டுட்டேன், இந்த மாதிரி எறும்பு கடிச்சு விட்டு இப்போ நான் நடிச்சு விட்டேன் சரியாகப்படுத்து. பெரியவா வந்து இது எறும்பு கடிச்சதெல்லாம் வந்து மாமனார்ட்ட அவ்வளோ க்ளோஸ். அவர் ஏஷாசாட்சிகள் மந்திரி ரத்னம் அவர்கிட்ட சொல்லியிருந்தா அந்த தோடிசரோட கேட்டிருந்தோம். பெரியவா இல்லை இதெல்லாம் நல்லா பேசுகிறாளே, இவ்வளோ தூரம் இதுவாக பேசலாம் நினச்சிருந்தோம். இது மாதிரி அவள்கிட்ட நிறையா பேர் நிறையா இன்ஸ்டியூட் புக்கை படித்தா நிறையா தெரியுது. நிறையா புக்ஸும் வந்துருச்சு பெரியவாளோட பேசினவாள்லாம். இது எனக்கு தெரிஞ்சு தெரியல கிடைச்சி எனக்கு ஒரு 4 இன்சிடென்ட்ஸு பெரியவாளோட பேசி கிடைக்கிது. நீங்கள் அதை சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது மாதிரி பாக்கியம் கிடைக்காது. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் கோபால் சுவாமி. நான் வந்து கும்பகோணம் பக்கத்தில் திப்பராஜபுரம் என்ற கிராமத்திலிருந்து வந்தவன். எங்களோட பெரியப்பா, என்னுடைய மாமனார் இவர்கள் எல்லோரும் பரமாச்சாரியாவோட அத்தியந்த பக்தர்கள்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் எங்கள் பெரியப்பாவுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அவர் பெரியவாலே ஒரு தடவை சொல்லி ஆரிய தர்மங்கிற பத்திரிகையை நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலையே வச்சுட்டு அந்த பத்திரிகை நடத்தினார். அது அபவுட் இயர் ஆர் 2ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஃபாதர் இன்லா ஏஆர் சேஷையா சாஸ்திரின்னு பேர். அவர் வந்து திவான் ஏ சேஷையா சாஸ்திரியோட கிராண்ட்சன். புதுக்கோட்டை அந்த சமஸ்தானமே நல்லா முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய என்ன ஃபேமிலியை சேர்ந்தவா, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவா. அந்த மகாராஜாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய அறிவாளி. அந்த ஃபேமிலியை சார்ந்தவன் நான் சொல்கிறதில்ல, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெருமை தான். அது செல்ஃபிஷ்னஸ். சந்தோஷம். அதோடு இல்லாமல் நான் இன்ஜினியர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்து பாஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு கன்சல்டன்ட், ஒரு ப்ரீமியர் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷனில் கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டில் டால்மியாபுரம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் யூனிட் ஹெட்டாக வந்து சேர்ந்தேன். அப்போ என்னுடைய பிரசிடெண்ட் வந்து மிஸ்டர் யதுஹரி டால்மியா. யதுஹரி டால்மியாவுக்கு என்னமோ தெரியல, பரமாச்சாரியால்கிட்ட ஒரு ஈடுபாடுன்னா என்னன்னா ஒரு லைக்கிங். அவர் ஒரு நாளைக்கு வந்து இது ஒரு இன்சிடெண்ட்டு, இது எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட்டு. எனக்கே அது என்னடா இது இப்படி இந்த டால்மியாவுக்கு இவர்கிட்ட இவ்வளவு ஈடுபாடு இருக்கேங்கிற ஒரு ஆச்சரியம்தான் எங்களுக்குலாம். நான் எங்கள் ரூம் பக்கத்து ரூம். நான் இப்போ ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சிமெண்ட் ஃபேக்ட்ரி யூனிட் ஹெட், அவர் பிரசிடெண்ட் மை பாஸ். திடீர்னு வந்தார், ரூமுக்கு வந்தார். கோபால் சாமி, ஐ வாண்ட் டு கோ டு காஞ்சிபுரம் டுமாரோ அப்படின்னார். என்ன சார், என்ன திடீர்னு காஞ்சிபுரம் போகணுங்கிறது? அவங்களெலாம் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவோம். அந்த பாஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்லாம் அது தனி உறவு எங்களுக்குள்ள. அந்த என்ன சார் எது திடீர்னு என்ன இப்படி போகணும்ல, நான் அப்புறம் சொல்கிறேன், குட் யூ கைண்ட்லி மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா. சரி, ட்ரெயின் ரிசர்வேஷன்லாம் பண்ணி ஆகணும் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அஃப்கோர்ஸ் ட்ரெயின் ரிசர்வேஷன்லாம் எங்களுக்கு லார்ஜ் கம்பெனி, வி ஹேவ் லாட் ஆஃப் கான்டாக்ட் வித் ரயில்வேஸ். உடனே ரிசர்வேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காஞ்சிபுரம் மடத்துக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா என்னுடைய ஃபாதர் இன்லா மடத்தில் சர்வாதிகாரியாக இருந்து ஒரு 30 வருஷம் இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் உண்டுங்க. எந்த வருஷம் இருக்குமா அது? இது வந்து 1984-85 இருக்கும். 1980 டால்மியாபுரம் போனேன். மேபி 1983 இருக்கலாம். அந்த வருஷம்தான் நினைக்கிறேன், 83-84 சம் டைம் அரவுண்ட் தட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட் இது.
அதில் இது மடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னே மடத்தில் அவர் பேர் மறந்து போச்சு, ரொம்ப நாள் இருந்தார் அவர் மேனேஜராக. அந்த மேனேஜர் தெரியும் என்ன எல்லாம். அவர் ஏதோ பேசினார், நீங்கள் வாங்க, அவர் வாலாஜாபேட்டை இங்கேயோ இந்த பெங்களூர் போகிற ரோட்டில் இருக்குது, அந்த காஞ்சிபுரம் டேர்னிங்கு தாண்டி கொஞ்சம் தூரம் போனேன்னா அங்கே தான் இருக்கார், அங்கே போயிடுங்க. அப்புறம் ஆரையோ விசாரத்தில் டன்லப் கிருஷ்ணன்கிறவர் இது பரமாச்சாரியால்கிட்ட ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. நீங்கள் ஏன் அவரை காண்டாக்ட் பண்ணக்கூடாது? நான் எம்ஆர்எஃப்லேருந்து கொஞ்ச நாள் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மேனேஜராக இருந்தேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு டன்லப் கிருஷ்ணனை ஒரு தெரிஞ்சவர் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அவர் சொன்னார், நான் இருப்பேன் இங்கே, நீ வந்துடும், டால்மியாவை அழைச்சின்னு வந்துடும், நான் ஏற்பாடு பண்ணி விட்றேன் பரமாச்சாரியாவை மீட் பண்ணுறது. டால்மியாவை கேட்டேன், என்ன திடீர்னு இப்படி வந்து? இல்லை, என்னை கனவில் அவர் வந்து கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம், அதனால நான் அவரை போய் பார்க்கணுன்னு தோணித்தேன் அப்படின்னா. லிட்டரலி மயிர் கூச்சரி. ஒரு நார்த் இந்தியன் இங்கே வந்து இவ்வளவு ஈடுபாடு, அவரை இன்னுமே எப்போ பார்த்துருக்காரு, டால்மியாபுரத்துக்கு விசிட் பண்ணியிருக்கார் பரமாச்சாரியா கும்பாபிஷேகத்தின் போது. அதெல்லாம் இருந்து அப்போல்லாம் இவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்கார். அப்படி இருந்தால் இவருக்கு இவ்வளோ ஈடுபாடு இருக்குது பார்த்தியா, நம்மெல்லாம் எங்கே வேற இருப்பி அப்படின்னு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம். அதை சரின்னுட்டு ஓகே டால்மியாஜி வி வில் கோ, ஐ ஹவ் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நான் மிஸ்டர் ஒய்ஹெச் டால்மியா, இதுவரை டால்மியா, எங்கள் கம்பெனியில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஏபி சர்மான்னு இருந்தார். அவரும் எனக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏபி சர்மா. அப்புறம் என்னுடைய பிரதர் இன் லா மெட்ராஸ் பாலசுப்ரமணியம். நாங்கள் 4 பேருமா ஒரு மெட்ராஸ் ஆஃபீஸ்லேருந்து காரை வச்சுட்டு போனோம். இந்த வாலாஜாபேட்டில் போனோம். அங்கே போனால் ஒரு பெரிய வீடு, அதில் மித்தம் பெருசாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தாவாரம். இந்த தாவாரத்தில் ஒரு கட்டில் உட்காந்துருக்காரு. டன்லப் கிருஷ்ணனை பார்த்து பேசிட்டு அவர் உடனே ஆயிடுச்சு, தலைகீழ போட்டு உட்காந்து போல கட்டில அவர் ஏதோ போட்டு அந்த பாடியெல்லாம் ஒன்றும் இந்த ஒரு இது துண்டை அப்படியே இது பண்ணிட்டு அவரோட பாணியில் உட்காந்துருந்தார். அவரை உட்காந்துருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியும், கட்டில் அப்படியே மடிச்சுட்டு உட்காந்துருப்பார். உட்காந்து நாங்கள்லாம் போனோம், போய் நின்னோம். ஜாஸ்தி கூட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தால் அவெல்லாம் போய் சொல்லிவிட்டு இவர் வராருன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டார். நாங்கள் போனோம். அவரோட பரமாச்சாரியாளுக்கு பக்கத்தில் ஒருத்தருனுக்கு அவர் பேர்லாம் மறந்து போச்சு எனக்கு. அவர் நின்றுட்டு அவர் கேட்குறதுக்கெல்லாம் சொல்லின்னு இருக்கார். இவர் கிருஷ்ணன் தான் சொன்னார், இவர் டால்மியா வந்திருக்கார், அவரோட கோபால் சுவாமி திப்பராஜபுரம். எங்கள் ஃபாதர் எல்லாம் நன்னா தெரியும். எங்கள் ஃபாதர் குதிரை மாடுலாம் வச்சுருந்தார். அதனால பரமாச்சாரியா அடிக்கடி மடத்துக்கு குதிரை வாங்கி கொடு நாகோஜின்னு இவர் தான் குதிரையே வாங்கி கொடுத்துருக்காராம் மடத்துக்கு, அந்த சுழி கிழி பார்த்து வாங்கினது. அதனால இவர் வந்திருக்கார், மார்க்கெட்டிங் டைரக்டர், அவரோட பிரதரெல்லாம் எல்லோரும் வந்திருக்கார். அப்புறம் அந்த பக்கத்தில் இருந்தவர் டால்மியா மண்டி போட்டுன்னு உட்காந்துட்டார் கீழே. அவர் கேட்குறார், என்ன ஏதோ டால்மியா அவங்கள்ட்ட கேட்கணும்னு அப்படின்னு கிருஷ்ணா ஏதோ சொல்லிவிட்டார். இவர் பரமாச்சாரியால் அந்த பக்கத்தில் நிற்கிறவனை பார்த்து, ஏன்டா அவர் கேள்வி கேட்டால் அவர் எந்த பாஷையில் சொல்லுவார் தெரியுமா அப்படிங்கிற. அவருக்கு என்ன இங்கிலீஷில் தான் சொல்லுவார் அப்படிங்கிறார். அவர் சொன்னோன்னா இங்கிலீஷா, அப்படியா, நீ எனக்கு டிரான்ஸ்லேட் அதை தமிழில் கரெக்டாக சொல்லுவியோ நீ அப்படி மாற்றி சொல்லிடுவியோ அப்படிங்கிற. ஏன்னா அது எல்லாமே மாறிடுமேடா அப்புறம் அப்படிங்கிற. இல்லை இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். சரி, நான் தமிழில் சொல்கிறத அவருக்கு நீ இங்கிலீஷில் சொல்லியானுமே திருப்பி அப்படிங்கிற. இதை சொன்னோன்னே இது கொஞ்ச நாள் இந்த சம்பாஷணை எல்லோருக்கும் நாங்கள்லாம் ஒரே சிரிச்சுட்டு இருந்தோம். அவர் கேட்குற பாணியே எப்படி இருக்குதுன்னு. சொன்னோன்னே ஜஸ்ட் இதுவும் வந்திருக்குமா அப்படிங்கிறது. ஓகே, அவர் சொல்கிறார், சரி அவரை கேட்க சொல்லு, என்ன அவருக்கு கேள்வி என்ன கேட்கணுங்கிறார் என்ன அப்படிங்கிறார். அவர் உடனே டால்மியாட்ட, யூ கேன் ஆஸ்க் ஹிம் வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்க. கிருஷ்ணனும் அதை சேர்ந்து சொன்னார். நாங்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் 3 பேர். இவர் டால்மியா மண்டி இட்டுட்டு இவர் என்ன கேட்க போகிறாருன்னு எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். டால்மியா வந்து என்ன கேள்வி கேட்க போகிறாரு இந்த பரமாச்சாரியால். அதை சொன்னோன்னே
இவர் டால்மியா கேட்குறார், ஐ ஆம் praying God daily. I want to reach the God one day. How can I reach him? அப்படிங்கிற இது பயங்கர கேள்வி. அது வெரி ஹை இன்டென்சிட்டி கொஸ்டின். பயங்கர கேள்வி. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இது என்னன்னா இந்த மாதிரி கேட்குறாரு, அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். அது அவர் ஏதோ தினம் கடவுளை பிரார்த்திக்கிறாராம், அந்த கடவுளை எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறார் அப்படின்னு ஏதோ சொல்கிறான். அப்படியான்ட்டு பரமாச்சாரியால் அப்படியே குனிஞ்சுட்டு இப்படியே தடவின்னு இருக்கார் அந்த கட்டில். ஒரு லிட்ரலி 5 minutes இருக்கும். பின் ட்ராப் சைலன்ஸு உத்தரவு. எல்லாரும் அப்படியே இப்போ ஷாம பார்த்துட்டு இருக்கோம் என்ன சொல்ல போகிறாரு என்னன்னு. அப்போ சொல்கிறார் அவர் கடைசியில், சரி கேட்டார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லு இந்த பதிலை, எந்த கடவுளை பார்க்கணுன்னு நினச்சிட்டு தினம் ப்ரே பண்ணிட்டு இருக்காரோ அவரை விடாமல் தினம் பண்ணிட்டு இருக்க சொல்லுவார். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவர் பார்ப்பார் அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னோடனே இவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். டால்மியா கும்பிட்டு எழுந்து விட்றார். நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். அப்படியே பிரிண்ட் ஆஃப் சயின்ஸு இந்த மீன் டைம் பின்னாடி பெரிய கூட்டம். டைரக்டர் ஸ்ரீதர் வீல் சேரில் வரும். அவனுக்கு இந்த கால் ஏதோ ப்ராப்ளம், பேரலிட்டிக். அதனால அவன் வீல் சேரில் வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் தேவசேனாவோட பெரிய பழங்கள்லாம் வச்சுட்டு வரான். அவன்லாம் அப்படியே நின்றுட்டான் அந்தண்டையே. நான் எங்களெல்லாம் பார்த்து அந்த கூட்டம்லாம் இருக்குது. இருந்தாலும் இவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லி இதெல்லாம் மினிமம் about an hour ஆச்சு எங்களுக்கு அவர்கிட்டேருந்து வரதுக்கு. அப்புறம் நான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ அந்த கிருஷ்ணன் எல்லாரும் அனலைஸ் பண்ணுறார். நானே கடவுள் உட்காண்டிருக்கேன், உனக்கு நீ போய் என்ன கேட்குறிய அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மீனிங். இந்த மாதிரி இதுக்கு பல மீனிங்ஸ் இருக்குது அப்படின்னு டால்மியாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் ஒருத்தர் பேசிட்டு. இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு ஐ திங்க் very rarely one could have experienced, and it shows the greatness of Mr. Dalmia and the living God before him. இது ஒரு இன்சிடெண்ட். அனதர் இன்சிடெண்ட் என்னென்னா, இதெல்லாம் எனக்கு நான் கூட அவ்வளோ ஜாஸ்தி ஈடுபாடு இல்லை மனதில். இவெல்லாம் ஈடுபாடு ஜாஸ்தி எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம். அவ்வளவு ரொம்ப க்ளோஸ்னஸ். ஏதோ போவேன் வருவேன், ஏதோ ப்ரேயர் எவ்ரிடே, பிகாஸ் வி ஆர் ஆல் so much tuned to the factory work and all that. இந்த இன்சிடென்ட்டை பற்றி மிஸ்டர் டால்மியா உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அவர் பேசவே இல்லை. அன்றைக்கி மறுநாள் மார்னிங் ஃப்ளைட்டில் அவர் டெல்லி போகணும். திரும்பி வந்தார். ஐ ஹேட் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான் சொன்னார். எக்ஸ்பிளைனிங் ஒன் சென்டென்ஸ். நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. தட் ஷோஸ் ஹீ ஹாஸ் பீன் பாண்டரிங் இன் ஹிஸ் மைண்ட். இவர் என்னமோ டெய்லி ப்ரே பண்ணு, அவர் ஒரு நாளைக்கு பார்ப்போன்னு, சரி ஐ மஸ்ட் கண்டினியூ டு ப்ரே அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரத்தோடு போயிட்டார். அவர் ஒரு பெரிய தெய்வ பக்தர். அவருக்கு ஒரு சுவாமிஜி இருக்கார் அங்கே. அவர் ஹீ சேஸ் வி ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன் குரு அப்படின்னு எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அவர் இருந்தாலும் பரமாச்சாரியால்கிட்ட அவருக்கு ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. இதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டு, அதுவும் இந்த மிஸ்டர் டால்மியா ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னார். என்னன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தோம். மெட்ராஸ் வந்தோம். மெட்ராஸில் அன்றைக்கி நான் ஆத்மா எம்எஸ் சுப்புலட்சுமியோட செக்ரட்டரி, சதாசிவம் செக்ரட்டரி, சதாசிவத்தை போய் சொன்னேன். இந்த மாதிரி சதாசிவம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவளாக இருந்தார். அவர் டால்மியாவுக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்ப க்ளோஸ். அவன் ஃபாதர் ஜெய டால்மியாவுக்கே ரொம்ப க்ளோஸ் சதாசிவம் ஃபேமிலி. அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இதில் அதில் பார்த்துக்கிட்டு சதாசிவம் எம்எஸ்ஸை போய் பார்த்தோம். காஞ்சிபுரம் போயிடுவோன்னார். மத்தியானம் 3 மணிக்கு. அப்போ காஞ்சிபுரத்தில் இருந்தார் மகா பெரியவா. அஃப்கோர்ஸ் பாலப்பெரியவா தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார். இப்போ சாயந்தரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கிளம்பினோம். நாங்கள் ஒரு காரில், நான் ஆத்மா செக்ரட்டரி, மிஸ்டர் என்னுடைய பிரதர்-இன்-லா பாலசுப்ரமணியம், டால்மியா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கார். அம்பாசிடர் கார், ஆஃபீஸ் கார், இதே டூரிஸ்ட் டாக்ஸி. டால்மியா ஃப்ரண்ட் சீட்டு, நாங்கள் 3 பேரும் பின் சீட்டு. ஆத்மா, நான், மை பிரதர்-இன்-லா. முன்னாடி காரில் சதாசிவம், எம்எஸ் சுப்புலட்சுமி, மை சிஸ்டர் போயின்னு இருக்கோம். அவர் முன்னாடி அவர் கார் போகிறது, நாங்கள் பின்னாடி போகிறோம். அவன் கொஞ்சம் முன்னாடி வேகமாக போயிட்டோம்.
பூந்தமல்லி தாண்டிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இது எந்த வருஷம் இருக்குமாமா? இது வந்து 1991 92 இருக்கும்னு நினைக்கிறேன். பரமாச்சாரியால் அப்போ காஞ்சிபுரத்தில் இருந்தார். அப்போ கொஞ்சம் தெம்பாக இருந்தார். ஏஜ் இருக்காரு. ஏஜ் அது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட்டு. போகிறோம், இது அவன் முன்னாடி போகிறோம், நாங்கள் பின்னாடி போகிறோம். மழை வந்துடுத்து பூந்தமல்லி தாண்டுற போது. இவன் ஓட்டின்னு போகிறான். ரொம்ப ஸ்பீடாகவும் போகல, சுமார் ஸ்பீடில் போயின்னு இருக்கான். முன்னாடி ஒரு லாரி போயின்னு இருந்தது பூந்தமல்லி தாண்டி, கொஞ்சம் தூரம் தாண்டி. அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணுறான். ஓவர்டேக் பண்ணும்போது எழுத்தாப்பில் இன்னொரு லாரி வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு புரியல டிரைவருக்கு. சடனாக அந்த லாரியை எழுத்தாப்பில் வந்து இடிச்சு விட்டுன்ட்டு அதை தாண்டி போகிறான். அது பக்கத்தில் ரோடு எண்டு, கீழே ஒரு 6 feet டீப் வயல். மழை பெஞ்சுட்டுருக்கு, சகதியாக இருக்குது. நாங்கள் நினச்சோம் இது கண்டிப்பாக இது டாப்பில் ஆகி அநேகமாக க்ளோஸ், அட்லீஸ்ட் 2 or 3 of us அப்படின்னு. பிலீவ் இட் ஆர் நாட், இந்த கார் அப்படி போனோன்னே அந்த கார் அப்படியே ஆன் த ஏர் லைக் பிளேன். அந்த கொஞ்சம் தூரம் போய் ஒரு லிட்ரலி அபவுட் 6 to 7 feet ரோடு எண்டுலேருந்து வயலுக்கு மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக நேராக இட் சாட் டவுன். நாங்கள் வெரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசின்னு இருந்தோம் காரில். இந்த லாரி டேர்ன் பண்ணுறபோது கப்சிப் எல்லாரும் ஒரு அப்படியே திக்ஸ் எல்லாம் என்ன ஆக போகிறதுன்ட்டு அப்படியே இருந்தது. ஒன்றுமே புரியல. ஒரு 5 minutes எல்லோரும் உட்காந்துருக்கோம். என்னடா இதுன்னு. மழை பெஞ்சுன்னு சூரியன் இருக்கு, ரொம்ப கொட்டலை, சூரியன் இருக்குது, சதன்னு வயல்லாம் தண்ணி. மெதுவாக ஒவ்வொருத்தராக இறங்கினோம். கார் அப்படியே நிற்குது. அஃப்கோர்ஸ் டால்மியா சொன்னார், அப்புறம் அதை பற்றி பேசினுக்கிட்ட இந்த கார் டுக்கிய ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு தான் இறங்கிட்டு கோபால் சாமி அது பார்த்தியா அப்படின்னார். அந்த மோஷனில் அது தெரியல, அது என்னமோ அவருக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். அது ஒரு டேர்ன் பண்ணி தான் இன்னும் உட்காந்துது. பட் இட் இஸ் எ மிரக்கிள். இட்ஸ் டெஃபினெட்லி எ மிரக்கிள். இட் கேனாட், பிகாஸ் இன்ஜின் இஸ் இன் த ஃப்ரண்ட், இட் ஷுட் ஹேவ் டாப்பிள்டு லைக் திஸ். அது நின்னோன்னா மெதுவாக ஒவ்வொருத்தராக இறங்கினோம். இறங்கி கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது. அந்த வயல்லலாம் ஒரு இடத்துல ஏறுறதுக்கு வச்சுருப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் போய் சகதியில் இந்த சகதியிலே போய் ஏறி ரோடுக்கு வந்துட்டோம். ரோடுக்கு வந்து நின்று ரோட்லேருந்து பூந்தமல்லி பஜாருக்கு போனால் தானே ஃபோன் பண்ணி இன்னொரு காரை வர சொல்லலாம். போய் நின்றுட்டுருக்கோம், ஏதாவது கார் வருதா எவன்டா லிஃப்ட்டுக்கு வைப்போன்னு. அந்த சமயத்தில் இந்த சதாசிவம் கார் முன்னாடி போயிருந்தது. MS சுப்புலட்சுமி சொன்னாலாம், அந்த கார் ஏன் வரல, அதை பார்க்கணும் அப்படின்னா. சதாசிவனா அதெல்லாம் வருவா, நீ பெய்யாமல் இல்லை திரும்பி போகணும். திரும்பி அவள் கார் வந்து நின்றுது. நான் தான் நின்றுட்டு இருந்தேன், நாங்கள்லாம் நின்றுட்டு இருந்தோம். நான் ஃப்ரெண்டில் நின்றுருந்தேன். MS சுப்புலட்சுமி என்னை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கே கார் எங்கன்னா அது வரைக்கும் பாருங்க. அந்த வயலில் ஐயோ அப்படின்னா அப்படியே MS-ஓட அந்த இது வாயே திறக்கலை. என்னாச்சுன்னா அப்புறம் நாங்கள்லாம் வந்து இன்னும் பயப்படாதீங்க, நீங்கள் போங்க, நாங்கள் போய் இன்னொரு காரில் வந்து சேர்றோம், நீங்கள் யூ கேரி ஆன்னு சொல்லிவிட்டு அப்படி நின்றுட்டே இருந்தோம். ஒரு வேன் வந்தது. வேனில் 3 பேர் இருந்தோம், நாங்கள் 4 பேர். அப்போ இந்த மாதிரி இந்த ஆக்சிடெண்ட் அங்கே போயிடுத்து, கார் அங்கே நிற்கிறது. அவங்கெல்லாம் பார்த்தான் இறங்கி டிரைவர் அந்த 3 பேர். இந்த இதில் என்ன பஜாரில் கொண்டு ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டிங்கன்னா நாங்கள் போயிடலாம், இன்னொரு காரை வர. ஒன்றுமே அவங்க உண்மை சொல்ல, ஏறுங்க சாமி அப்படின்னா. நாங்கள் 4 பேர் ஏறினோம். நீட்டாக ஹோட்டலில் அந்த ஒரு ஐயர் ஹோட்டல் அங்கே பூந்தமல்லியில் இறங்கி விட்டான். காஃபி சாப்பிட்டோம். டால்மியா காஃபி சாப்பிட மாட்டேன்னாரு. ஒரு ஜூஸோ ஏதோ குடித்தேன். அங்கேருந்து நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவனை இன்னொரு கார் இம்மிடியேட்டாக அனுப்பி சொல்லு, இந்த பூந்தமல்லியில் இருக்கணும். அந்த கார் வந்தது. அப்புறம் நாங்கள் போய் சேர்றத மணி 7 ஆகிடுது காஞ்சிபுரம். சேர்ந்து பூஜை நடந்துருக்கு. பூஜையை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்தோன்னே அவர் தரையை தடவி டால்மியாவை எப்படின்னார். அதாவது சிமெண்ட் எப்படி, ஃபேக்ட்ரி எப்படி ஓடுறது, டால்மியா அண்டர்ஸ்டுட். அதனால் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை ப்ரே பண்ணிவிட்டு வந்து எக்ஸாக்ட்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிக்கணும் அவர் அன்றைக்கி ஃப்ரம் மெட்ராஸ். அதை போயிட்டு வரத்தை நாங்கள் பேசின்னு இருந்தோம். இட் இஸ் நத்திங் பட் எ மிராக்கிள். இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் இதை வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட், சம் மிராக்கிள் ஹேஸ் ஹேப்பன். பட் வி ஹேவ் டு பிலீவ் தட் பரமாச்சாரியா ஹேஸ் ஹெல்ப்ட் அஸ். கண்டிப்பாக இது அவரோட அனுகிரகம் தான்.
இந்த மாதிரி பல இன்சிடென்ட்கள் பல இது சொல்லிகிட்டே போகலாம். எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் me an opportunity கண்டிப்பா discuss and we will discuss many more things in future. நான் வந்து சேஷா சாஸ்திரின்னு பேர், என்னுடைய அப்பா பேர். அவர் மடத்தில் 30 வருஷம் போல் ஏஜெண்டாக இருந்திருக்கார். சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் எங்களுக்கு, பெரியவாள்கிட்ட அடிக்கடி போய் வர பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கம். பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருந்தோம். அடிக்கடி நாங்கள் பெரியவாளை பார்க்க போவோம், பூஜை பார்ப்போம், தேசம் வாங்கிப்போம். எல்லாமே சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். சின்ன வயசில் ஒரு தடவை கும்பகோணம் பெரியவா வந்திருந்த போது நவராத்திரி பூஜைக்கு குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 வயசுக்கு 1 நாள் வைப்பாளாம், 2 வயசில் 2வது நாள் வைப்பாளாம். அது மாதிரி அந்த காலத்தில் அப்படி நடந்துட்டு இருந்தது நவராத்திரி கன்னியா பூஜை. அப்போ 2வது நாளைக்கு குழந்தைகள் இல்லைன்ட்டு என்னையே பூஜையில் வையின்னு சொல்லுவா எங்கள் அம்மா, சித்திலாம் சொல்லுவா. என்ன வயசு உங்களுக்கு அப்பா? எனக்கு 2 வயசு. அப்பா பாக்கியம். 2 வயசுல பூஜையில கன்னியா பூஜைக்கு என்னை உட்காந்து வச்சுட்டாலாம். நான் உட்காந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்ட்டு என் சித்தி மடியில உட்காந்து வச்சிருந்தாலாம். அப்பெல்லாம் பெரியவாளே நேர கன்னியா பூஜை பண்ணுவா. அப்போ பெரியவா பூஜை பண்ற போது நான் திருப்பி பெரியவா மேல போட்டேன்னு அவளை சொல்றா. எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து ரொம்ப இப்போ நினைச்சுக்கிறேன். நான் ரொம்ப திருப்பி போட்டா பரவாயில்ல, சும்மா இரு, அம்பாள் ரொம்ப கோபமா இருக்கா அப்படின்னு பெரியவா சொன்னான்னு இவள சொல்லுவா. அது ஒரு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் எப்போதும் நினைச்சுக்கிறேன். அப்பா, பாட்டி, அம்மா எல்லாரும் பெரியவா பிக்ஷை எங்களுக்கு சாதுர் மாசத்துல ஒரு பிக்ஷை உண்டு. அதனால சாத்தனூர், காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம், இளையாத்தங்குடி, இது மாதிரி அவளோட கூட நானும் எல்லா இதுக்கும் போவோம். அப்போல்லாம் பூஜை ஆகி தேசம் வாங்கி துளசி வாங்கிட்டு சாப்பிட்றதே 5 மணி ஆகும். ஃபுல்லாக நாங்கள் பட்னி இருந்து சாப்பிட்டு பிட்சை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளவு பழக்கம். அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெரியவா மேலே ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. அதே மாதிரி இப்போ அப்பாவும் இந்த மடத்தில் இருந்ததுனால நிறையா பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. எங்கே இருந்தாலும் நாங்களும் அவா போனால் நானும் போயிடுவேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஹஸ்பண்டு வேலை போய் வடக்க போயிட்டேன். அவர் கொஞ்ச நாள் மடத்தில் இருந்துட்டு உடம்பு முடியலன்னு மடத்துலேருந்து ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமே அவருக்கு அப்புறம்தான் 60 வயசாச்சு. பெரியவா தான் சஷ்டியத்தை பூர்த்தி அவர் சாதாரணமாக காஞ்சிபுரத்தில் பெரியவாளை பார்க்க போனால் சஷ்டி பூர்த்தி வருது, நான் வந்து பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிக்க வந்தேன்னு சொன்னாராம். இருடா போகலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாராம். இவாளுக்கா அம்மா அப்பா 2 பேருக்கும் கவலை, ஊரில் போய் அரேஞ்ச் பண்ணணுமே என்ன பண்ணுறதுன்னு, இருடா எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவா யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிற போது ஒரு நாள் கூப்பிட்டு வந்து இங்கேயே சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிக்கோ, போய் உன் தம்பி அண்ணாட்ட போய் ஒரு மூட்டை அரிசியும் திருமங்கலமும் பண்ணிட்டு வர சொல்லு, உனக்கு வேணுங்கிற உறவுக்காரால நீ கூப்பிட்டுக்கோ, இங்கே நடக்க போகிறது உன்னுடைய இதுன்னு சொல்லி ஊரில் போய் உனக்கு சொந்தக்காரெல்லாம் அழைச்சிட்டு வா போ அப்படின்னு 4 நாள் முன்னாடி ஊருக்கு அமைச்சிருக்கார். அவள் காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் போய் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவள் செஞ்ச ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் அழைச்சிட்டு வந்துட்டா. காஞ்சிபுரத்தில் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் முழுக்க பெரியவா தான் பண்ணியிருக்கா. அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் வீட்டில் தான் சச்சியத்தை பூர்த்தி நடந்தது. ஒரு மண்டபத்தில் சாப்பாடெல்லாம் போட்டால் எல்லாம் பெரியவா யார் சிவஸ்தானத்தில் இருந்தால் அப்போ பெரியவா யார் வந்தாலும் சின்னவாளாக இருந்தால் அவனை போய் நமஸ்காரம் பண்ணுடா, பெரியவாளாக இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுங்கூடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம் பெரியவா. அப்போ சொல்லுவா எல்லாருமே. அப்பா பேர் என்ன? சேஷயா சாஸ்திரின்னு பேர். நடந்த இடம் எங்க? சிவாஸ்தானம் சேஷாத்ரி சுவாமிகள். எல்லாரும் அப்பா பெரியவாளே எல்லா ஏற்பாடும், ஸ்டீஃபன் என்ன போட்ட, என்ன சாப்பாடு போட்டேன்னு கேட்பாளாம். இல்லை அந்த சமயக்காரெல்லாம் எல்லாம் பெரியவா தான் ஏற்பாடு வந்து அப்பா அம்மா செய்கிற மாதிரி செஞ்சுருக்கா. நாங்களாரும் கடைசியில் ஒரு நாள் போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இல்லை, அப்புறம் சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிட்டு எல்லாரையும் சொந்தக்காரெல்லாம் வர சொல்லி அத்தனை பேருக்கும் சாப்பாடு யானை மேலே உட்காத்தி வச்சு போய் சிவாஸ்தானத்தில் தரிசனம் பண்ணினாவா 2 பேரும். அவ்வளோ ரொம்ப கொடுத்து வச்சா. அப்போது பெரியவா அங்கே தான் இருந்து நல்லபடியாக முடிஞ்சு நான் அவர் ஊருக்கு போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் 70th பீமரத சாந்தியும் பண்ணினார் போல இருக்குது அப்படின்னு சிம்பிளாக ஏதோ காஞ்சிபுரத்தில் போய் பண்ணிட்டு வந்தார். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பெரியவாளோட கிடச்சிது. இப்போ வந்து கும்பகோணம் மடத்தில் தான் ஏஜெண்ட்டாக இருந்தார். ஆஃபீஸ் காரியம் இதெல்லாம் போய் பார்ப்பார், நிலபுரம்லாம் பார்த்துட்டு இருப்பார், மதுரை கிட்டக்க நிலத்துக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருவார், பார்த்துட்டு இருப்பார். இப்போ மடத்தில் வந்து 4-5 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா.
அதில் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப சாது பிராமணர். அவர் டெய்லி சோலைப்பந்தரில் தான் அவர் குடியிருந்தார். அவருக்கு சம்சாரம் குழந்தைலாம் இருந்தார். அவர் டெய்லி வந்து அப்பாவுக்கு பூஜைக்கு சந்தனம் அரைச்சி பூ எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவார். காலம்புரை அம்மா காஃபி கொடுப்பா, சாப்பிட்டு போவார். அவர் ரொம்ப அப்பாவி. அவர் வந்து அப்பாட்ட ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து நானும் சுவாரஸ்யமாக கேட்பேன். அவர் ஒரு தடவை சொல்லியிருக்கார், பெரியவாளோட கேம்பு போகிற போதெல்லாம் அவரும் போகிறான். அப்போது அதுக்கு முன்னாடி மும்மோனம் வரத்துக்கு முன்னாடி ஒரு கேம்பில் போகிற போது பெரியவா இன்னொரு இடத்துக்கு போய் ஏதோ பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். சரி, நீ இந்த ராஜுங்கிறவர் கிளம்பி போயிருக்கார். அப்போல்லாம் அங்கே வண்டி இதெல்லாம் கிடையாது, அதனால வயல் வரப்பில் நடந்து போயிட்டு இருக்கார் போல இருக்கு. போயிருக்குச்சு எத்தாப்போல ஒரு பாம்பு குறுக்க வந்து நின்று தான் படம் பிடிச்சி. இவர் ரொம்ப அப்பாவி பாவம், அவர் பயந்து போய் அப்படியே நின்றுவிட்டாராம். கொஞ்ச நேரம் அந்த பாம்பு அப்படியே படம் பிடிச்சி இருந்துட்டு அந்த நகர்ந்து போயிட்டான். இவர் போய் விடுன்னு ஓடி போய் அவர் காரியத்தை முடிச்சுட்டு வந்து பெரியவாள்கிட்ட இது மாதிரி எனக்கு போகிற வழியில் இது மாதிரி சந்தர்ப்பம் மாதிரி ஆச்சு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லியிருக்கார். ராஜு, நான் தாண்டா உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னாராம். அந்த ராஜுக்கு கொடுத்து வச்சிருக்கார் அது மாதிரி மகாபாகியம், ரொம்ப பாக்கியம். அதுக்கப்புறம் அவ வீட்டில் எந்த பாம்பு வந்தாலும் இந்த குழந்தையில ஒன்றும் பண்ணாதான் அவர் எப்போதும் சொல்லுவார். அதே மாதிரி அவர் இன்னொரு இதுவும் சொல்லியிருக்கார். ஒரு கிராமத்தில் பெரியவாளுக்கு வஸ்திரம் உணர்த்திட்டு இருக்க பழக்கமா அந்த ராஜுக்கு. வெந்நீர் போட்டுட்டு இப்போ வஸ்திரத்தை உணர்த்தி மரத்தில் கட்டிவிட்டு அப்புறமா பெரியவா வந்து வந்தப்புறம் துணி வஸ்திரம் கட்டி கொடுப்பனா, அது மாதிரி பழக்கமாக அவருக்கு. பெரியவா வந்துட்டு இவர் வஸ்திரத்தை மரத்தில் கட்டின்னு இருக்கிற போது ராஜு கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் கொஞ்சம் சாது இல்லையா, ஒன்றும் சாமர்த்தியம் கிடையாது. பெரியவா அண்ணன் போனால் தான் வருவேன்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு. இல்லை நீ வா கீழேன்னு சொல்லியிருக்கார். அவரும் வரல, பெரியவாளும் விடலை. என்ன பண்ணியிருக்காரு, ராஜு தொப்புன்னு குதிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாராம். பெரியவாளும் அவரை துரத்தின்னு ஓடுறாலும் இவர் ஓட ஒரு மதுகு மேலே சுவர் மேலே ஏறி நின்றுட்டு நேரி நின்று இது பண்ற போது பெரியவா என்ன பண்ணாலும் தண்டத்தால ஓங்கி ராஜு அடிச்சுட்டாராம். அந்த தண்டை உடஞ்சு போயிட்டான். அந்த ராஜு என்ன பண்ணாராம், பெரியவா சன்னியாசிகளுக்கு இவ்வளவு கோபம் உதவாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த பெரியவா அப்படியே இது ஸ்தம்பு ஆயிட்டாராம். உடனே திரும்பி வந்துட்டு அப்புறம் ராஜு வந்துட்டார். வந்து ஏதோ பக்கத்துல ஏதோ ஒரு கோவிலில் போய் மடத்துல போய் படுத்துட்டாராம். பெரியவா ஆஸ் யூஷுவல் வந்து பூஜை ஆகி எல்லாம் ஆயிட்டு தான் பெரியவா பிக்ஷு பண்ண மாட்டேங்கிறாளாம். இந்த ராஜு வந்தா தான் இன்னைக்கு பிக்ஷேங்கிறாளாம். மடத்துல இருக்கிறாளாம். எவ்வளவோ சொன்னாலும் கேட்கலையாம். அந்த ராஜுவை போய் கூட்டிட்டு வந்த பாடு பெரும்பாடு ஆயிடுத்தான் அவளுக்கு. ஏன்னா அது கருங்கல் மாதிரி அசங்கவே இல்லையா, பெரியவா ஏன் என்ன அடிச்சா அப்படின்னு. அப்புறம் முள்ள இந்த ராஜு கூட்டின்னு வந்த அப்புறம் தான் பெரியவா இன்னைக்கு பிக்ஷை பண்ணாலாம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த ராஜு சொல்லுவார். எங்க அப்பா கேட்டுட்டு இருப்பார். அவருக்கு சுவாரஸ்யமா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார் மடத்துலேருந்து. இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போகாம இருக்க மாட்டார். மடத்து சமாச்சாரம் முழுக்க தெரிஞ்சுக்கணும், எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பார். அப்போ நாங்களாம் ட்ரிச்சியில் இருந்தோம். நான் எங்கள் ஹஸ்பண்டு டால்மே சிமெண்ட்ல இருந்தார். அப்போ அப்பா ட்ரிச்சிக்கு வந்திருந்தார் ஏதோ காரியமா. திடீர்னு கை கால் வழங்காம போயிடுத்து, நடக்க முடியாம போயிடுத்து. ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தா கம்ப்ளீட்டா கையும் காலும் நடக்க முடியல. உடனே அவர் சொன்னார், நீ நான் எழுதுற மாதிரி பெரியவாளுக்கு ஒரு லெட்டர் எழுது மடத்துக்கு, அப்போ பெரியவா எனக்கு பிரசாதம் அனுப்புவா அப்படின்னு சொன்னார். சரிதான், நான் எழுதினேன். அதை எடுத்துன்னு என் ஹஸ்பண்ட் மெட்ராஸ்க்கு போனார். மெட்ராஸில் போய் அவர் பிரதனில்லாவை அழைச்சிட்டு காஞ்சிபுரம் போனார். காஞ்சிபுரம் போனதும் மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு பெரியவாள்கிட்ட லெட்டரை காமிச்சாராம். பெரியவா எங்கேயோ மேடை மேலே உட்காந்துருந்தவோ கீழே இறங்கி வந்து யார் அனுப்பிச்சிருக்கா, அது விஷால் அனுப்பிச்சாளா அப்படின்னு கேட்டாராம். ஆமான்னு சொன்னாலாம். உடனே மேனேஜர்கிட்டேருந்து லெட்டர் வாங்கிக்கோ, வேதபுரிய பின்னோட போக சொல்லுவாளோட அப்படின்னு சொல்லிட்டாலாம். உடனே மேனேஜர் லெட்டர் எழுதி கொடுத்து வேதபுரியை அழைச்சிட்டு போனாராம் டாக்டர் கல்யாண்ராமன்ட்ட. கல்யாண்ராமன்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது 1 வருஷத்துக்கே கிடைக்காதுன்னு சொல்லுவா. போய் காத்தால பெரியவாளை பார்த்துட்டு 1 மணிக்கு காஞ்சிபுரம் மெட்ராஸ் திரும்பி வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்கார்ந்ததும் கல்யாண்ராமன் திரைய விலைக்கு பார்த்தாராம். வேதபுரியை பார்த்துட்டு உடனே உள்ளவான்னு கூப்பிட்டாராம். உடனே ஆஷிண்டுவா சாஸ்திரியில் இப்போ நாளைக்கே அட்மிட் பண்ணிக்கிறேனான்னு சொல்லிட்டாராம். அந்த கல்யாண்ராமனுக்கு அவ்வளோ ஒரு பெரியவாள்கிட்ட பக்தி. அவர் எப்படி வந்தாருங்கிறத நான் சொல்கிறேன். அவர் அப்பா திருச்சியில் பெரிய பல் டாக்டராக இருந்தார். அந்த கல்யாண்ராமன் 8 கிளாஸ் தான் படித்தாராம், படிப்பே வராதான். அந்த அவருடைய அப்பா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டி வரான். அவர் சொன்னாராம், சாஸ்திரியில் இந்த பையன் படிக்க மாட்டேங்கிறானே, பெரியவாள்கிட்டேருந்து ஒரு பிரசாதம் வாங்கி கொடுக்கக்கூடாதா நீங்கன்னு கேட்டாராம். இங்கே நேஷனல் ஸ்கூல் கிரவுண்டில் பெரியவா வந்திருந்த சமயம் அப்பா தான் பின்னோட அழைச்சின்னு போய் கல்யாண்ராமனுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்தாராம். எல்லாம் படிப்பண்டா போடா, எல்லாம் படிப்போன்னு பிரசாதத்தை தொட்டு கொடுத்தாராம் பெரியவா.
அதுக்கப்புறம் கல்யாணராமன் டாப்பு தானே, இப்போ டாப்பில் இருக்கார் அந்த கல்யாணராமன் டாக்டர். அது மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சொல்லலாம், அளவே இல்லை. இன்னும் எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு அப்பாவுக்கு கால் நடக்க முடியாமல் போனதும் அறிவொளி டாக்டர் அறிவொளி அக்கு பஞ்சர் பண்ணி சரியாக போச்சு, கும்பகோணத்துக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு பெரியவாளை பார்க்கணும் போகணும் அப்படின்னு சொன்னார். சரி தானே நாங்கள் எல்லாருமா காரில் கிளம்பி வெடிகாத்தாலேயே கும்பகோணத்துலேருந்து கிளம்பி போய் சேர்ந்தோம். சேர்ந்ததும் முன்னாடி புது பெரியவாளை பார்த்தோம். அது உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா ரொம்ப அப்பாட்ட பிரியமாக பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் வந்து அப்பாவை வந்து நீங்கள் இங்கேயே இருந்துருங்கோ, நீங்கள் தான் அபிமான புத்திரனாச்சே பெரியவாளுக்கு, நீங்கள் தான் அபிமான புத்திரன், நீங்கள் இங்கேயே இருங்கோல, வந்து எத்தனை வருஷம் வேலை பண்ணியிருக்கீள் பெரியவாள்கிட்ட, போய் மகாபாரதம் அப்படின்னு பெரியவா ரொம்ப சொன்னா. பக்கத்தில் இருந்த வைத்தா அவர் அங்கேருந்து வந்திருக்காரா, அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுறா, மோர் கொடுறா அப்படின்னு ரொம்ப புது பெரியவா சொல்லி, பெரியவாளை தரிசனம் பண்ணணுமா, நான் பண்ணி வைக்க சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணா. உடனே பிடிச்சி, அவரை நடக்க முடியாது, பிடிச்சி ஆட்சின்னு போய் பெரியவா இப்போ சேரில் உட்காந்துருந்து எல்லாரும் வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. இவர் ஆட்சின்னு போய் கிட்டக்க விட்டு சேரையே நகர்த்தி விட்டான். பெரியவாளையே பிரச்சனை பண்ணிட்டு வந்தார். இந்த நடக்க முடியாத அந்த காலோட இந்த காரியஸ்தருக்கும் அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்து வச்சா, அவரோட சேர்ந்து அவரும் பிரச்சனை பண்ணா, நாங்களும் போயிருந்தோம். அது மாதிரி அவரோட போனதுனால தான் எங்களாலே முடிஞ்சுது. பிரச்சனமே பண்ணிட்டு வந்தார். இப்படி பார்த்தா பெரியவா அப்பெல்லாம் பேச்சு குறைஞ்சி போச்சு. அது கையால் தொட்டு ஒரு ஷால் போற்றி பிரசாதம் கையால் குங்குமம் கொடுத்தா அழிச்சுன்னு வந்துட்டோம். இது மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அதுக்கு முன்னாடி கால் வரத்துக்கு முன்னாடி அப்புறம் 2 தடவை பெரியவாளை கால் முடியாதோ பார்த்தோம். சித்தியான போது போக முடியல, ஏன்னா இவர் ஆட்சின்னு அந்த கூட்டத்தில் போக முடியாது. ரொம்ப அழுதார் எனக்கு பெரியவாளை பார்க்கணுன்னு. அப்பா இப்பெல்லாம் போக முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும், நீங்கள் டிவியில் பாருங்கோ போகிறோன்னு சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறமும் 4 வருஷம் இருந்தார். அப்புறம் அவர் காலம் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தடவை சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற போது 78 இருக்குமோ, 78ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி இவர் ஹக்ரியில் இருந்தால் பெரியவா, புது பெரியவா யாத்திரை போயிருந்தா. இவர் வந்து பெரியவாளை பார்க்க வரதுக்கோசரம் மெட்ராஸில் நான் இருந்த ஜாகைக்கு வந்திருந்தார் அம்மாவும் அப்பாவும். இவர் ஹக்ரி போகிறேன்னா நாங்களும் வரோன்னு சொன்னோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர், அவள் பிரதர் இல்லாவும் 4 பேருமா போனோம். போய் ஹக்ரிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே போய் ஒரு நதி மாதிரி ஓடுறது, ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரியவாளை பார்க்க போனோம். அப்போது வந்து டன்லப் கிருஷ்ணனும் கதர்கடை வெங்கட்ரமணின்னு பேர், 2 பேரும் 14 திருமுறைகளை பற்றி பேசிட்டு இருக்கா பெரியவாளோட. இவர் போகிறார் எங்கள் அப்பா, நாங்களும் பின்னோட போனோம். இவருக்கு கொஞ்சம் தள்ளாமல் வந்ததுனால கழிய வச்சுன்னு தான் நடந்தார். நீ கழி வச்சுக்க முடியா ஆயிட்டியா, வா உட்கார் அப்படின்னு சொன்னா பெரியவா. உட்கார்ந்துருந்தோம். அதுக்கு நாள் என்னன்னா, மெட்ராஸில் ஒரு சுவாமிகள் வந்திருந்தார். அவரை இவர் பார்க்க போனார். அவர் ஏதோ கால வழின்னு போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கார் போலருக்கு. அவர் மந்திரிச்சு ஏதோ ஒரு எலுமிச்சம்பழமும் எண்ணெயும் கொடுத்தார். அதை காலில் தடவிண்டு உட்கார்ந்துருந்தார். அதை வந்து விடாமல் இவர் வந்து பெரியவாள்கிட்ட வந்து ஒரு சுவாமிகள் வந்திருந்தார், அவரை பார்க்க போனேன், அவர் எனக்கு மந்திரிச்சு கொடுத்தார், வந்து இதெல்லாம் தடவிண்டேன் அப்படின்னு சொன்னதும் பெரியவாளுக்கு ரொம்ப ஒரு வேகம் வந்துடுச்சு. நீ வந்து அவள் மந்திரிச்சு கொடுத்தா அவளை நம்பிட்டு போறியா, போ போ, உனக்கு யாராவது மந்திரிச்சு கொடுத்துட்டா போருமே, உடனே அவளை நம்பிடுவியே, உனக்கு ஒன்றும் தெரியாது, பரம சாது அப்படின்னு பெரியவா ரொம்ப இது பண்ணி பேசினதும் அப்பா ரொம்ப பயந்து போய் என்னை க்ஷமிக்கணும்னு காலில் விழுந்த. உன்னை சமைச்சுட்டேன், போ அந்த கோவில் கட்டுறா போய் பாரு அப்படின்னு போய் ஸ்ரீகண்டன் ஆட்சின்னு போய் சொல்லி கோவிலை காமிக்க சொன்னார். அதுக்கப்புறமும் திரும்பி போய் பெரியவா காலில் விழுந்துட்டு வந்தார். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இது மாதிரி வந்து நல்லபடியாக இது மாதிரி ஆச்சு. நான் சொல்கிறதுக்குன்னா நிறையா இருக்கும், நான் அப்பப்போ ஞாபகம் வந்த போது சொல்கிறேன். சொல்லுங்க பாட்டி, பெரியவாளை பார்த்தது, உங்க அத்து மாமா பெரியவாட்ட இருந்தது, உங்களுக்கு என்ன தோன்றதோ மனசுல எங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லுங்க. காஞ்சிபீடஸ்திரம் காமாட்சி கருணாகலாசம் கைலாசவாசப்பிரியம் சந்நியாசாசிரமதாரிடம் ஜசுமுகம் ஸ்ரீரண்டபாணிம் பரம் வந்தேகம் சந்திரசேகரபுரம் சங்கராரியம் சிவம். எங்கள் ஆற்றுல மாமா 28 வருஷம் மாடத்தில் ஏஜெண்டாக இருந்தார். ஸ்ரீகாரியமும் அவரே தான் பார்த்தார், மேனேஜரும் அவரே தான் பார்த்தார். 3 காரியமும் ஒரே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார்.
அடிக்கடி ஆனால் காஞ்சிபுரம் போவார். கொஞ்சம் இறஞ்சி பேசணும், இன்னும் கொஞ்சம் சவுண்டு வரணும். சொல்லுங்க, நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன், சொல்லுங்க. அது ஆற்றுலேயும் வந்து எல்லோரும் வருவா, பெரியவா பேச்சு தான் பேசுவா. எல்லோரும் வந்தாலும் பெரியவாளை பற்றி பெரியவாள்கிட்ட அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு எல்லாம் சொல்லுவா. அவர் வந்து ஒரு தரம் மரத்துலேருந்து யாரோ 4-5 பேர் வந்திருந்தா. அவள் தான் இந்த கதை சொன்னா. சொல்லுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். இந்த பெரியவாள்கிட்ட இனிமேல் வரமாட்டா பெரியவா, தூங்க பெரியவட்ட போயிட்டா படுத்துக்கிறதுக்கு, நம்மெல்லாம் கொஞ்சம் ஆகாரம் பார்த்துப்போம் அப்படின்னு எல்லாரும் சிஷ்யா எல்லோரும் சேர்ந்து சொல்லின்னு இருந்தா. அப்போ வந்து கொஞ்சம் மரத்தில் இருக்கிற சாமான்லாம் பிடிக்கும் இல்லையா, ஆமாம், அது வடை சாப்பிட்ருக்கா. வடை எல்லாரும் வரிசையாக வடை சாப்பிட்ருக்கா. பெரியவா வரமாட்டாருன்னா சொல்லியிருக்காவா. அவர் அழகாக மெதுவாக பூனை மாதிரி வந்துட்டார். அங்கேருந்து கதவுண்டே வந்து நின்றுட்டு இருந்திருக்கார். இவெல்லாம் பார்த்துட்டா பெரியவாளை. இவாளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே என்ன பண்ணலாம், எல்லாரும் ஓடி போகலாமான்னு யோசனை பண்ணியிருக்கா. அது ஓடி போக முடியல, பெரியவானா நிற்கிறாங்க. அவரே கூப்பிட்டு பார்த்துருக்காரு ஒவ்வொரு பேரையும். இவன் அவனை ரமணே அவனை இவனேன்னு கூப்பிட்டு பார்த்துருக்கா. கூப்பிட்டு பார்த்தவங்க ஒருத்தரால் பேசல. ஏன்னா வாயில சாமா இருக்கு. வாயில சாமா இருக்குது, எப்படி பேசுவா? மேலூர் மாமா, மேலூர் மாமா ஓடி வாங்கோ, இங்க குழந்தைகளுக்கெல்லாம் பேச முடியல, வாய் அடைச்சு போச்சு. வாய் அடைச்சு போயிடுது, பேச முடியல அவளுக்கு. நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சத்தம் போட்டிருக்கா பெரியவா. பெரியவாளே ரொம்ப சத்தம் போடுறாளே மேலூர் மாமா ஓடி இருந்துட்டாரு. அங்கேருந்து ஓடி இருந்து பார்த்தா இவெல்லாம் மூளைக்கு மூளை ஓடுறா. அத்தனை பேரும் ஓடி விழுந்துட்டான். அப்புறம் இங்கே வந்து மேலூர் மாமா வந்து என்னத்துக்கு பெரியவா இந்த மாதிரி கலாட்டா பண்றாரு. விளையாட்டு பிடிக்கும் பெரியவாளுக்கு, ரொம்ப கிண்டல் பண்ணுவா, விளையாட்டெல்லாம் பண்ணுவா ரொம்ப. அப்புறம் சின்ன வயசுல உங்க பொண்ணு ஏதோ பெரியவாளுக்கு பூ பறிச்சு பூஜை பண்ணிதான் சொல்லுவேல. அதான் சின்ன வயசு சொல்லுங்க. ஆத்துல ஊர் பிடி தான் கொண்டு வச்சுட்டு இருந்தா அவளை. நான் ஆத்துல தான் இருந்தேன். என்ன விசேஷம் அது மடத்துல? என்ன விசேஷத்துக்காக மடத்துக்கு? நவராத்திரி இதான் எழுதியிருக்கேன். நவராத்திரியில 2 வயசு குழந்தைக்கு பூஜை பண்ணணும்னு பெரியவா கூப்பிட்டுருக்கா. பெரியவா கூப்பிட்டாலேன்னு நாங்க அனுப்பிச்சிட்டோம். அன்னைக்கு போனா 2ஆம் நாள் பூஜை, நவராத்திரி 2ஆம் நாள். இவன் மடியில வச்சுட்டு இருக்காம எங்க ஊர்படி மடியில வச்சுட்டு தான் பூஜை பண்றாரு. பெரியவாளும் பூஜை பண்றா. பெரியவா பூஜை பண்ணி பூவை எடுத்து போட ஆரம்பிச்சாலோ இல்லையோ, இவளும் அந்த பூவை எடுத்து பெரியவா மேல போட்டா. அப்படியே போட்டுட்டே இருந்தா. அவரும் பண்ணிட்டு இருந்தாரு, இவளும் பண்ணிட்டே இருந்துக்கா. ரொம்ப நாள் பண்ணிருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கற்பூரம் தெய்வம் எல்லாம் காட்ட விட்டு அவளுக்கு பாவாடை சட்டையெல்லாம் கட்டி சௌரியம் ஆத்துக்கு வர சொல்லியிருந்தா. ஆத்துல வந்துதான் சொன்னா, ஊருக்குள்ள இந்த மாதிரி பண்ணினா விசாலம், பெரியவாளே பூஜை பண்ணிட்டா விசாலம் அப்படின்னு. துவரங்குறிச்சிக்கு போயிருந்தப்ப துவரங்குறிச்சிக்கு நானும் மாமியார் எல்லாருமே போவோம். எங்க ஆத்துல எங்க போனாலும் மாமியார் இருக்கிற வரலையும் மாமியாரோட தான் போவோம் எங்களும். அவர் துவரங்குறிச்சிக்கு வந்திருந்தார். துவரங்குறிச்சியில் என்னன்னா இந்த பங்களா மாதிரி ஒரு பங்களா இருக்கும். அதுக்கு நேர கொட்டகா போட்டிருந்தா, பெரிய கொட்டகாயா. அந்த கொட்டகையில தான் பெரியவா பூஜை பண்ணினா. பெரியவா அண்ணன் இருக்கா, திற மறைச்சிருக்காரு. அந்த ஷார்ப் மாதிரி போட்டு அது வாய்க்காலாட்டுமோ ஒரு சின்ன வாய்க்கால ஒண்ணு ஓடின்னு இருக்கும். அதை தாண்டி தான் எல்லாரும் போவோம். அந்த வாச பக்கத்துல நிறைய நல்ல இதெல்லாம் பண்ணியிருந்தா. அப்போ வந்து இந்த ஒரு பையன் சின்னவன், ரொம்ப வயசு 15-16 வயசு தான் இருக்கும். அவனுக்கு சுமாராக தான் இருப்பான், சாதுவா, ராஜு மாதிரி தான். அதனால அவன் பெரியவா வந்து அண்ணன்ட்ட இருக்கிறது அவனுக்கு தெரியல. நாங்க போய் வந்தனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம். என்னண்ட வாக்கியால் தாண்டி 2 வந்துட்டோம். இவன் இன்னமும் பெரியவாளை பற்றி கண்ணா பண்ணான்னு பேசிட்டு இருந்தான். இப்படிலாம் பேசுறானேன்னு நானும் மாமியாரும் நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தோம். பெரியவா பூஜை பண்ணணும்னாக்க லேசில் பூஜை பண்ண மாட்டேங்கிறான். காலம்பரம் 10 மணிக்கு ஆரம்பிச்சா 12 மணி 1 மணி ஆகுது. எனக்கு வயசை பசிக்கிறது. நான் என்ன பண்ணுவேன்? இவர் என்ன இதுக்கு யார் சொல்றது இந்த பெரியவாளுக்கு அப்படின்னு சத்தம் போட்டிருக்கான்.
அது பெரியவா ஆமாண்டா நானும் கூட தாண்டா பாக்குறேன் இந்த பெரியவா சொந்தே காக்க மாட்டேங்கிறா எல்லாத்தையும் எல்லாரும் பூஜைக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். நான் எனக்கு போக முடியுது, அதெல்லாம் நான் ஒரு இடத்தையும் போக முடியல, எனக்கு இங்கதான் இருப்பேன், நான் பூஜை பண்ணிப்படுறேன்டா, நான் சீக்கிரம் பண்ணிப்படுறேன், பயப்படாத அப்படின்னுட்டா. அப்படியே சொல்லிட்டா கடைசியில. சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனும் அப்புறம் சமாதானம் பண்ணி அழிச்சுன்னு போயிட்டான். நான் 4 பேரா வந்தா இவன் கொடன்னு என்னமோ பேசுறான், பேசக்கூடாது எப்படிலாம்னுட்டு அழிச்சுன்னு போயிட்டா. அவ்வளவு கருணாமூர்த்தி.